மோட்டிவேஷனாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு கதையோட ஆரம்பம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில் வந்து நிற்கிது. ஒரு 2 நிமிஷம் தான் நிற்கும் அந்த ட்ரெயின். ஒரு 2 நிமிஷம் தான் நிற்கும் ட்ரெயின். அந்த ட்ரெயினில் வந்து ஒரு பணக்கார பையன், அந்த அவ்வளோ மாதிரி பையன், ஒரு 10 வயசு 12 வயசு பையன், ஒரு பணக்கார பையன் அதுலேருந்து இறங்குறான். கீழே வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக இறங்குறான். அவன் பார்த்தீங்கன்னா காலில் ஒரு புது ஷூ அன்னைக்கு தான் வாங்கியிருக்காங்க. கதை ஏற்கனவே கேட்டிருக்கீங்க போலக்கு, தெரியுமா எல்லாருக்கும்? தெரியாது. என்ன தெரியாது, வேற கதை சொல்றேன். தெரிஞ்சுட்டா வேற கதை சொல்றேன். ஒரு புது ஷூ போட்டிருக்கான் காலில். அப்ப வேகமா ட்ரெயின் வந்து இறங்குறான். கீழே பிளாட்ஃபார்ம்ல ஒரு ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச செருப்பு, ஏற்கனவே அது ஒரு 3-4 தடவை தைச்சிருக்கோம். அந்த செருப்பை அந்த பையன் வந்து போட்டுருக்கான். இந்த பையன், அந்த பணக்கார பையன் நல்லா வந்து அந்த ட்ரெயின்லேருந்து இறங்குறத பார்த்துக்கிட்டே இருக்கான். இறங்கி நேராக வந்து வாட்டர் பாட்டில் வாங்குறான், ஸ்நாக்ஸ் வாங்குறான். வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிஸ். அவசர அவசரமாக ஓடுறான். ஓடும்போது கரெக்டாக ட்ரெயினில் ஏறுறான். ஏறும்போது ஒரு ஷூ கலண்டு விழுது. அது எதுக்கு தெரியும் உங்களுக்கு, அதனால சிரிக்கிறாங்க பசங்க. ஒரு ஷூ கலண்டு விழுந்துருச்சு. அவனால் டக்குனு ட்ரெயினில் ஏறின பையனால் எடுக்க முடியும். ஷூ எடுக்கின்றதுக்காக அந்த ட்ரெயினுடைய வாசலுக்கு வந்து நிற்கிறான். இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு பையன் டக்குன்னு ஐயோ ஷூ விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஷூவை அவன் எடுத்துக்கிட்டு அந்த பையன்கிட்ட கொடுக்குறதுக்காக ட்ரெயின் நோக்கி வேகமாக போகிறான். ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆரம்பிச்சிருச்சு. வேகமாக ஓடுறான். அவனால் அதை கொடுக்க முடியல. உடனே அவனை நோக்கி சரி கையில் கேட்சாவது பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி அந்த ஷூவை தூக்கி போடுறான். அதையும் அவனால் பிடிக்க முடியல. மறுபடியும் பிளாட்ஃபார்மில் விழுந்துருச்சு. அந்த ட்ரெயினில் இருக்கிற அந்த பணக்கார பையன் கொஞ்சம் அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு டக்குன்னு அவன் காலில் இருக்கிற இன்னொரு ஷூ இருக்குல்ல, அதையும் கலட்டி பிளாட்ஃபார்மில் போட்டான். அதையும் கலட்டி, ஒரு ஷூ ஏற்கனவே விழுந்துருச்சு, அதை அவனால் எடுக்க முடியல. அந்த பையனை ஓடி வந்து கொடுக்குற ட்ரை பண்ண முடியல. அப்போ அவன் ஏற்கனவே போட்டிருக்க ஷூவை கலட்டி பிளாட்ஃபார்மில் போட்டான். போட்டுட்டு அந்த பிஞ்ச செருப்போட ஓடி வரான்ல ஒரு பையன், அவனை பார்த்து அப்படி தம்ஸ் அப் பண்ணிட்டு இந்த இது வந்து சாதாரண ஒரு ஈரானிய படம்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சிம்பிள் கதை தான். அதை நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. பேர் என்னப்பா? தர்சிகாக்கு மறுபடியும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த கதை சின்ன கதை தான். ஆனா இந்த கதையில இருந்து சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து ரொம்ப பெருசு. 2 பேரும் ஒரே வயதுடைய பையன்கள். இவன் ஒரு பணக்கார பையன், ஒரு ஏழ்மை நிலை உள்ள மாணவன். இந்த பையனோட ஷூவை பார்த்து இவனுக்கு ஒரு ஆசை வந்து, நல்ல பளபளன்னு ஷூ இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு கீழே உட்காந்துருக்கவனுக்கு ஒரு ஆசை. ஆனா அந்த ஷூ விழுந்துருச்சு கீழே. அந்த பையன் வந்து ஷூ கீழே விழுந்துருச்சு. ஆனா அதை கொடுக்கறதுக்கு அவன் ட்ரை பண்ணான். அப்ப இப்ப பாப்பா சொல்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த வந்து அந்த பாப்பாவுடைய கண்ணோட்டம் வந்து மிக சரியானது. அப்ப இந்த நான் தலைவர் அப்படின்றதுக்கான இது வந்து இதுலதான். அந்த பையன் அவனும் மனதால உயர்ந்து நிற்கிறான், இந்த பையனும் மனதால உயர்ந்து நிற்கிறான். ஏன்னா இவன் கொடுக்கணும்னு நினைச்சான், அவனும் கொடுக்கணும்னு நினைச்சான். 2 பேருமே கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அப்ப 2 பேருடைய எண்ணமும் உயர்வா இருக்கு. இந்த மாதிரி அந்த வயசுல இந்த உயர்வான எண்ணங்கள் வரும்போது அவருடைய பின்னாடி வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் இருக்கும். இந்த வயதுல இருந்தே நம்மளுடைய எண்ணத்தை உயர்வா முதல்ல கொண்டு போய்க்கணும். அதுதான் அதுக்கான இதுதான். ஏன்னா இப்போ நான் தலைவர் அப்படின்னு சொல்லி தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யார் தலைவர்.
தலைவருக்கு அந்த தகுதியான, ஏன்னா அதுதான், ஏன்னா நம்ம தலைவரானா அதுக்குரிய ஒரு தகுதி இருக்கும். இப்போ தலைவருக்கான அந்த தகுதி அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம பாடம் படிக்கிறது மட்டும் கிடையாது, கல்வி கற்பது மட்டும் தலைவருக்கான, அதாவது நம்ம ஸ்கூலை பொறுத்தளவு சொல்றேன், தகுதி கிடையாது. கல்வி கற்கணும், அதோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் வளர்க்கணும். ஒழுக்கம்ன்றது அதோட மீனிங் என்னன்னா, நம்ம ஒரு அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்பா அம்மாட்ட மரியாதையாக பேசணும், ஒரு நல்ல சொற்களை பயன்படுத்தணும், சொற்களில் பேட் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய வெளியில் பார்க்குறோம், பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க பசங்க எல்லாருமே. அப்போ அந்த பேட் வேர்ட்ஸ் தவிர்க்கணும். நம்ம சொல்கிற சொல்லே நல்ல சொற்கள் சொல்லி பழகணும்னா நம்ம வந்து பேசுகிறதே மாறி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். நம்மளுடைய சக மாணவர்களை, கூட உட்கார்ந்துருக்கிற மாணவர்களை எல்லாரையுமே ஒரு அரவணைச்சு போகிற ஒரு பண்பு இருக்கும். இந்த ஒரு இடத்துல என்னுடைய ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்லிக்கிறேன். நான் 7th படிச்சுக்கிட்டு இருந்தேன். 7th படிக்கும்போது அப்போ நான் தான் கிளாஸ் லீடர்னு இந்த மாதிரி அறிவிக்கிறாங்க. டீச்சர் வந்து நீ தான்ப்பா கிளாஸ் லீடரு, எல்லாத்தையும் கிளாஸை ஒழுங்காக பார்த்துக்கணும், யார் தப்பு பண்ணாலும் சரி, யார் ஹோம்ஒர்க் எழுதலாம் சரி, யார் லேட்டாக வந்தாலும் சரி, எல்லாமே கரெக்டாக குறிப்பெடுத்துக்கணும், நான் குறிப்பெடுத்துட்டு அவங்களெல்லாம் சரி செய்யணும், இதுதான் அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் கிளாஸ் லீடர்னோடனையும் நமக்கு ஒரு கெத்து வரும் பார்த்தீங்களா, அப்படியே நம்மளே கிளாஸ் லீடர் ஆகினாங்க. இப்போ பாரு என்ன செய்கிறேன் பாரு அப்படின்ட்டு அடுத்த நாள் கிளாஸ் ஆரம்பிக்கும். கரெக்டாக 2 பேர் லேட்டாக வரேன்னா பேர் இப்போ நோட்டு போட்டு பேர் இவன் லேட்டாக வந்தான், ஹோம்ஒர்க் எழுதலை, இவன் ஹோம்ஒர்க் எழுதலை, 2 பேர் மாற்றி பேசிக்கிட்டாங்க. இவன் 10 நிமிஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக அடி வச்சிட்டேன். டீச்சர்கிட்ட அதெல்லாம் காட்டி நம்ம வந்து நல்ல பேர் வாங்கணும், எல்லாருக்குமே இருந்தா நம்பி. அப்போ எல்லாம் க்ளீனாக குறிப்பெடுத்து எழுதி வச்சிட்டேன். எழுதி வச்சோடையும் டீச்சர் வந்து பாடம் நடத்திக்கிறாங்க. நடத்திட்டு போது அப்போ கேட்குறாங்க, லீடர் எத்தனைங்க, யார் யார் இன்னைக்கு என்ன குறிப்பெடுத்தீங்க அப்படின்னா. உடனே வேகம் வந்துருச்சு, டீச்சர் அந்த பையன் வந்து லேட்டாக வந்தான், 10 நிமிஷம் லேட்டு, இவன் வந்து ஹோம்ஒர்க் எழுதலை, இவன் பக்கத்தில் வந்து பெஞ்சுக்காரன் பேசிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு வேகமாக அதோடைய சொல்லிட்டு அவரை அந்த எழுதுன குறிப்பை காட்டுறேன். உடனே டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அந்த குறிப்பிட்ட பசங்கள்லாம் கூப்பிட்டு இவன் லேட்டாக வரக்கூடாது, ஹோம்ஒர்க் ஒழுங்காக எழுதிட்டு வரணும், எல்லாரையும் கண்டித்து அவங்கள உட்கார வச்சாங்க. மதியம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு நேரத்தில் என்னைய தனியாக கூப்பிட்றாங்க, இங்கே வா, உடனே என்ன செய்ய சொன்னீங்க? டீச்சர் நீங்கள் தானே என்னை லீடராக போட்டீங்க, இப்படி எல்லாரையும் அவங்களுடைய தவறுகள்லாம் எழுத சொன்னீங்க, நான் சொன்னதை திரும்ப சொல்லு அப்படின்னா. எனக்கு மறந்துருச்சு. எல்லா தவறுகளையும் எழுதி வச்சு அவங்களெல்லாம் சரி செய்யணும், அதுதான் சொன்னேன். எல்லா தவறுகளையும் என்கிட்ட வந்து சொல்றதுக்காக அவனை லீடராக போடுறதா, எல்லா தவறுகளையும் சரி செய்யணும், சரி செய்யறதுக்கு தான் லீடர். அப்ப அந்த நேரத்தில் எனக்கு வந்து அந்த சின்ன வயசு தான், அந்த சின்ன வயசு மூளைக்கு அப்போதான் ஒரு சின்னதாக இருந்துச்சு. என்னன்னா, எல்லா தப்பையும் சுட்டி காட்டுறதுக்கு பேர் தலைவர் கிடையாது, எல்லா அந்த தவறு செய்யப்பட தட்டி கொடுத்து இனிமேல் தவறு செய்யாம பார்த்துக்கிறவங்க பேர் தான் தலைவர். அதற்கு அடுத்த நாள் அன்னைக்கு என்னுடைய டீச்சர் சொல்லிக் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பாடம். அது இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில உதவும். இன்னைக்கு ஒரு அலைன்ஸ் கிளப் அப்படின்றதுக்கு ஒரு கவர்னரா செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு அன்னைக்கு என்னுடைய டீச்சர், அவங்க பேரை சொல்லிடுறேன், மாரியம்மா டீச்சர். அவங்க வந்து அது மட்டும் சொல்லிக் கொடுக்கல, கிட்டத்தட்ட அதாவது பாடத்தோட எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் உள்ள மாணவன் என்ன மதம் பார்க்கக்கூடாது, அவன் பணக்காரனா ஏழையான்னு பார்க்கக்கூடாது, அவன் வந்து நிறம் கம்மியா நிறம் கூடுதலாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது, அவன் உன்னோட சரிசமமான ஒரு மாணவன், அவனை நண்பனா பார்க்கணும். அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எந்த வேறுபாடும் சக மாணவன்கிட்ட பார்க்க கூடாது. அப்படி
அப்படி சொல்லி கொடுத்தோட பாடம் என்னன்னா இன்ன வரைக்கும் அது உதவுது. இன்னைக்கு ஒரு தலைமை பொசிஷன்ல நான் செயல்படுறதுக்கு அந்த வார்த்தைகள் இன்னும் எனக்கு வந்து மனசுல நிற்கிது. அப்ப இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் நாளைக்கு நீங்க ஒரு பெரிய பதவியில் அமர்ந்தாலும், நாளைக்கு இங்கிருந்து ஒரு கலெக்டர் வரலாம், ஒரு போலீஸ் அதிகாரி வரலாம், ஒரு டாக்டர் வரலாம், ஒரு வக்கீல் வரலாம், நிறைய டாக்டர்ஸ் வரலாம். நீங்க வந்து பெரிய பொசிஷனுக்கு போகலாம். ஆனா அந்த பெரிய பொசிஷனுக்கெல்லாம் அடித்தளம் வந்து நீங்க படிக்கிற அந்த பள்ளி தான். பள்ளியில கத்துக்கிற விஷயம் மாதிரி எந்த இதுலையும் கத்துக்க முடியாது. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக, ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ஒரு முக்கியமானவங்க. டீச்சர்ஸ் சொல்றத உள்வாங்க, டீச்சர்ஸ் சொல்றதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கும். அதுதான் சரியானது. ஏன்னா நீங்க வந்து மாணவர்கள்ட்ட டீச்சர்ஸை கேலி பண்ற மனப்பான்மை அதிகமாக வந்துருச்சு. எல்லாரும் கேலி பண்றவங்க தான். ஆனா அந்த கேலியுமே ஒரு அளவு. அவங்க சொல்றது அனைத்துமே நமக்கான நல்லதுக்கு, நம்ம எதிர்காலத்துக்கானதுன்னு நினைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாலும் அதை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா குருவை விட சிறந்த ஒரு இது வந்து எங்கேயுமே கிடையாது. அப்ப ஆசிரியர் தான் உங்களுடைய குரு. அந்த குரு சொல்றத முழுமையாக உள்வாங்கிக்கணும். அதுதான் என்னுடைய இந்த இடத்துக்கு வந்ததுக்கான இதாக தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வருகின்ற இன்னைக்கு தான் பார்க்குறேன், நிறைய ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன், இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஜேசிஐயோடைய ஜோன் பிரசிடென்ட் திரு சிவி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட சேர்ந்து இன்னைக்கு வந்து அலைன்ஸ் மாவட்ட ஆலோசகர், இந்த மாவட்டத்துக்கே அந்த அலைன்ஸ் மாவட்டம் சிறப்பாக செயல்படுதுன்னா அதுக்கான ஆலோசகர் வந்து என்னுடைய பெரிய மாளிகை சார் தான். அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எல்லா மேடையில் இருக்க எல்லாருமே இன்னைக்கு தான் எனக்கு அறிமுகம். ஏற்கனவே ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன், வேற ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். வேற ஒரு நிகழ்ச்சினா ஒரு புத்தக போன வாரம் சார் ஆமாம் வைமா இலக்கிய விருது நடந்துச்சு ஸ்கூலில். அப்போ ஒரு எழுத்தாளர் அப்படின்ற முறையில் வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டேன். அப்போ தான் ஏன்னா ஏற்கனவே திருப்பதி செல்வன் சார் வந்து நிறைய பார்த்துருக்கிறேன். அன்னைக்கு தான் பேசி அறிமுகம். ஆனால் முதல் அறிமுகமே ஒரு நல்ல அறிமுகமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா ஒரு டேலண்ட்டை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். அதுதான் முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உலகம் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. சாதாரண ஸ்பீடில் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. அந்த ஓட்டத்துக்கு நம்மளும் சேர்த்து ஓடணும். ஓட்டத்தை விட நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஓட வேண்டியிருக்கு. அப்போ அவர் வந்து ஒரு அப்டேட்டான பர்சன் நம்ம திருப்பதி செல்வன் சார். அதனால தான் மாணவர்களாகிய உங்களை அவ்வளோ அழகாக வழிநடத்துறாரு. கல்வியில் மட்டும் கிடையாது, உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வந்து சிறந்து விளங்க வைக்கிறார். இப்போ தந்தி டிவியில் உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்தேன். கலைஞர் டிவியில் உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்தேன். தமிழோடு விளையாடுவோம், ஜேம்ஸ் வசந்தன் நடந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். அதில் மெயினாக உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் தமிழை அந்த இடத்துல போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரெசென்ட் பண்ண பிள்ளை இருக்கீங்களா? அதில் கிளிப்பிங்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக பார்க்க. பாப்பா பேர் என்னடா? கவினயா. கவிதை பேரை கூட பார்த்தீங்களா? அழகான தமிழ் பேர் கவினயா. கவிதையை கண்டிப்பாக பார்க்க போகிறேன். அந்த மாதிரி ஒரு தமிழ்ல சிறந்து விளங்குறதுக்கு கொண்டு வரார்ல, அதுதான் சிறப்பு. ஓகே, தமிழை வளர்க்குற பள்ளிகள் எத்தனை? நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு வெக்கமாக தான் இருக்கு. பையங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், எல்லாமே தெரியும். தமிழ் தெரியாது. தமிழ்ல எழுத தெரியல, பேச தெரியல. நம்மளுடைய தாய்மொழியை முழுமையாக கற்றுக்கணும். எல்லாமே தேவைதான். தமிழ் தேவை, இங்கிலீஷ் தேவை, ஹிந்தி தேவை, பிரெஞ்சு எல்லா மொழியும் கற்றுக்கலாம். அது வந்து தவறு கிடையாது. எல்லா மொழியிலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஆனால் நம்ம
நம்மளுடைய தாய்மொழியை முழுமையாக கற்றுக்கணும். தாய்மொழியை நல்ல தெளிவான தமிழில் பேச கற்றுக்கணும். அதை வந்து அந்த ப்ரோக்ராம் மூலமாக அதுக்கு ட்ரெயின் பண்ண அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்முடைய திருப்பதி ஸ்பெஷல் ஏன்னா இப்படி ஒரு பள்ளியில் வந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எவ்வளோ நேரம் சார் பேசலாம்? சார் ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கும். அதுபோக நம்முடைய அவங்க பள்ளியுடைய பிரின்சிபால் அவர்கள் இப்போ நம்முடைய சார் குறிப்பிட்ட மாதிரி தான் ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அரை மணி நேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிட்டு ஒரு புக்கு படிச்ச மாதிரி இருந்துச்சு. மட 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 மடம் பேசிக்கிட்டே இருந்தாரு. அது எதை எடுத்துக்கணும் எதை விடத்தே தெரியல. நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர். பாருங்க, புக்கு எழுதிருக்கீங்களா சார்? புக்கு எழுதுங்க. அந்த அளவுக்கு பிரின்சிபால்ட்ட விஷயம் நிறைய இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேச்சில் ஆர்வம் உள்ளவங்க. ஏன்னா அவர் வந்து டிஎம் சவுந்தரராஜன் வரைக்கும் போயிட்டார். டிஎம் சவுந்தரராஜன் யாருக்கா தெரியுமா? டிஎம் சவுந்தரராஜன் ஒரு பெரிய பாடகர், பழைய பாடகர். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் அதிகமான குரல் கொடுத்துருக்காரு. அப்ப அவர் வரைக்கும் போயிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப பழைய விஷயத்துல இருந்து இப்போ புதுசா இருக்கிற விஷயம் வரைக்கும் அப்டேட்டா இருக்காரு. அப்படி ஒரு பிரின்சிபால் வந்து நம்முடைய திருப்பதி செல்வன் சார் வந்து அழகா உங்களுக்கு எல்லாம் பிரின்சிபால் உட்கார வச்சிருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். பெரிய விஷயம் என்னன்னா, தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவர்களும் உங்களோட இருக்காங்க. தலைவர்கள், நீங்க எல்லாம் தலைவர்கள் தான். ஆனால் தலைவர்களை உருவாக்குறது அதை விட பெரிய தலைவராக இருக்கும். அந்த மாதிரி தலைவர்களை தான் பள்ளியில் வச்சிருக்காங்க. ஒரு மேடம் மூணு வரைக்கும் தெரியாது, நீங்க தான் அறிக்குவோம். ஆனால் இனிமேல் வந்து தெரிஞ்சுக்குவோம். நம்முடைய அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அப்புறம் செல்வாதேவி மேடம், உங்களுக்கு சத்யா மேடம், அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அப்புறம் தேசிய ராஜபாளையத்தோட பிரசிடென்ட் பானுப்பிரியா மேடம். சார் சொன்ன மாதிரி தான் உண்மையிலே நான் அப்படி கோட்டுக்கிட்டுலாம் போட்டுட்டு ஒரு மாதிரி வந்து உட்காந்து நினைச்சு. ஆனா எங்க பக்கத்து வீட்டு போன மாதிரி இந்த மாதிரி. அதுதான், இதுதான் தலைமை பண்பு. தலைமை பண்புன்றது என்னன்னா, நிறைவுடன் தழும்பாதுவாங்கல்ல, நிறைய இருக்கும். ஆனால் தழும்பாது உள்ள விஷயம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு தலைமை பண்புள்ள முகத்திலே தெரியுது. தலைமை பண்புள்ள பானுப்பிரியா மேடத்துக்கும் என்னுடைய வணக்கங்களை. சிபி சாருடைய ஸ்பீச்சை கேட்கணும்னு நானும் சேர்ந்தோம். ஏன்னா தேசிய அமைப்பு அப்படின்றது வந்து எப்படின்னா, நல்லா ட்ரைன் பண்ணக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு பேச தெரியாதவங்கள பேச வச்சிருவாங்க. ஒரு படத்துல சிவாஜி வந்து ஆண் பேச ட்ரை பண்ணுவாரு. அந்த படம் பார்த்தீங்களா யாராவது? சரஸ்வதி சரம். அந்த மாதிரி பேச வர்றவங்க கூட பேச வச்சிருவாங்க. அதான் தேசிய அமைப்பு. அப்படி ஒரு நல்ல வெல் ட்ரைனிங் நல்லா கொடுக்குறாங்க. நிறைய இதை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு தேசிய அமைப்பு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னா இன்னிலிருந்து தெரிஞ்சுக்கிறது, திரும்ப திரும்ப சொல்றது ஒன்றே ஒன்று தான் மாணவர்களுக்கு. இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ இதை ஃபுல்லாமே செயல்பாடு கொண்டு வரணும். முக்கியமானது நம்மளுடைய பிரின்சிபால் சார் சொன்னார்ல, செயல். சும்மா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறக்கூடாது. ஆனால் எல்லா பசங்களையும் பார்க்குறேன், அவ்வளோ முகத்தில் தெளிவாக இருக்கு. அதாவது கேட்ச் பண்ணுற அந்த இது நல்லா இருக்கு. அதனால எல்லா மாணவர்கள் மேலேயும் முழுமையாக நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதுக்கான தகுதியான மாணவர்கள் தான். ஏன்னா தகுதியான பள்ளியில் படிக்கிறீங்க, தகுதியான மாணவர்கள் தான். எல்லா மாணவர்களும் கல்வியிலையும் கேள்வியிலையும் ஒழுக்கத்திலையும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலையும் எதிர்காலத்தில் பெரிய அதிகாரிகளாகவும் எல்லாமும் வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Thank you, sir. Next. It is indeed a privilege to welcome a dynamic leader and an inspiring personality, JF KS Shivi sir, Zone President, Zone 18 of JCI India. And his achievements are in 2018 Law Secretary, in 2019 Law President. He was elected as one day National President in PA. In 2020 Zone Director Training. He was
achieved